வெல்கம் டு அவர் சேனல். தினந்தோறும் நாம் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், குவாலிஃபைட், நான் குவாலிஃபைட் ஆனவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், என்னென்ன தேர்வுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும், அரசு தரப்பில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, அதேபோல் ஆசிரியர்களுக்கு மட்டும் என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன, அதற்கான அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அரசாணைகள் என்ன, உத்தரவுகள் என்ன, அதற்கான முக்கிய அறிவிப்புகள் என்ன, இதை பற்றிய தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய டெட் எக்ஸாம் சம்பந்தமாக, அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2026 டிஆர்பி பணி நியமனம் 15 சிறப்பு மதிப்பெண்கள் அறிவிப்பு. அதாவது தமிழக அரசு தரப்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் டிஆர்பி பணி நியமன ஆணையில் பார்த்திங்கன்னா டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, அதேபோல் அரசு இது யாருக்கு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த பணி நியமன ஆணையில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, 15 சிறப்பு மதிப்பெண்கள் எவ்வாறு இது கால்குலேட் பண்ணுறாங்க, இதை எப்படி நமக்கு அந்த பணி நியமனம் 15 சிறப்பு மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது, அதற்கான விதிமுறைகள் என்ன, என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது, குறிப்பாக என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த டிஎன்டிஇடி 2026 டிஆர்பி பணி நியமனத்தில் இந்த 15 சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு மதிப்பெண்கள் அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்களாக இருப்பவர்கள் டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால், உங்களுக்கு அந்த தேர்ச்சி பெற்றிருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான அந்த டிஆர்பி பணி நியமனத்தில் உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் வரை சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகை என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் பணிபுரியக்கூடிய, அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா டெட்டு தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு மாதிரி அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீங்கள் 2026ஆம் ஆண்டு டெட்டில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால், 2025 தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பணி நியமனம் வழங்கப்படுமா, அல்லது அந்த வருடத்தில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கா, 2026ஆம் ஆண்டு சிறப்பு தேர்வு எழுதுவதற்கு சிறப்பு ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தகவலும் கொடுத்துட்ருக்காங்க. அதன் அடிப்படை பார்த்தீங்கன்னா இது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த 15 சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஆனால் இந்த சிறப்பு மதிப்பெண்களை பெறுவதற்கு சில வகையான நிபந்தனை இருக்குது. இந்த மதிப்பெண் பார்த்திங்கன்னா எவரி 1 இயர் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் அதை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒவ்வொரு வருடத்துக்கும் 1.5 மதிப்பெண்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வழங்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வரை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சலுகையை பெறுவதற்கு 2011 முதல் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது 2011 முதல் பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த சலுகை கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பணி நியமன தேர்வுகளுக்கு மட்டும் இந்த சலுகைகள் கிடைக்கும். அதாவது 2011 முதல் நீங்கள் அந்த டெம்பரவரி, அதாவது தற்காலிக பணி பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 பணி நியமன தேர்வுகளுக்கு மட்டும் இந்த மதிப்பெண்கள் வழங்கப்படும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த எக்ஸாம் டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 95 மார்க்ஸ் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அந்த மீதம் இருக்கக்கூடிய 5 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். இதில் உங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக நீங்கள் டெட்டு தேர்ச்சியில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அப்படின்னா, அதாவது 2011 முதல் நீங்கள் அந்த பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தற்போது நடைபெற்ற 2020 தேர்வு அந்த டெட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த போஸ்டிங் வழங்கக்கூடிய வகையில் அந்த பணி நியமனம் ஆணை, அந்த பணி நியமனம் வழங்கும் போது அந்த சீனியாரிட்டி பிரகாரம், அந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக்ஸிமம் அந்த ஒரு வருஷத்துக்கு 1.5 மதிப்பெண்கள் என்ற அடிப்படையில் அதிகபட்சமாக 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே போல் ரிட்டன் டோட்டல் எக்ஸாம் 95 மார்க் நடைபெறும். ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அந்த 5 மார்க் பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட்டோடைய சீனியாரிட்டி அடிப்படையில் உங்களுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சிறப்பு சலுகைகள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அரசு தரப்பில் அதற்கான அறிவிப்பும் உத்தரவும் அரசாணைகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.